கனடா குடிவரவுத்துறையின் மொத்த விண்ணப்ப நிலுவை 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதத்திற்கு பின்னர் பாரிய சரிவை கண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பங்கள் விரைவாக கையாளப்படுவது குறித்து இது சில முன்னேற்றங்களை காட்டுவதாக அதிகாரிகள் கூறுகின்றனர். 2026ஆம் ஆண்டின் ஏப்ரல் மாத நிலவரப்படி அமைப்பில் சுமார் 2.15 மில்லியன் மொத்த குடிவரவு விண்ணப்பங்கள் இருந்தன. இவற்றில் சுமார் 9,22,700 விண்ணப்பங்கள் எதிர்பார்க்கப்பட்ட காலக்கெடுவுக்குள் செயலாக்கப்படாததால் நிலுவையில் உள்ளதாக கருதப்பட்டன. மீதமுள்ளவை நிறைவு செய்யப்பட்டதாகவும் வழக்கமான செயலாக்க தரங்களுக்குள்ளும் இருந்தன. இதேவேளை பல்வேறு விண்ணப்ப பிரிவுகள் கலவையான முடிவுகளையும் காட்டின. எக்ஸ்பிரஸ் என்ட்ரிக்கான விண்ணப்பங்களின் நிலுவை 9% என்ற குறைந்த நிலைக்கு சரிந்தது. இது ஒரு சாதனை எண்ணிக்கையாக கருதப்படுகிறது. மேலும் கல்வி அனுமதி விண்ணப்பங்களின் நிலுவையும் குறைந்துள்ளது. இருப்பினும் வேலை அனுமதி விண்ணப்பங்கள் நிலுவைகள் சற்று அதிகரித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நிரந்தர வசிப்பிட விண்ணப்பங்களின் நிலுவை ஏனைய அனைத்து பிரிவுகளையும் விட அதிகமாக இருந்தது. எவ்வாறாயினும் ஏப்ரல் மாத தரவுகளின்படி 9 லட்சத்துக்கும் அதிகமான நிரந்தர வசிப்பிட விண்ணப்பங்கள் இறுதி முடிவுக்காக காத்திருந்தன. ஒட்டுமொத்தமாக இந்த அமைப்பு மேம்பட்டு வருவதாக அதிகாரிகள் கூறுகின்றனர். ஆனால் தாமதங்களை மேலும் குறைப்பதற்கு பணி அனுமதிகள் போன்ற சில பிரிவுகளில் இன்னும் கூடுதல் மேம்பாடுகள் தேவைப்படுகின்றன.